அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நாளை 11ஆம் வகுப்புகள் தொடங்க உள்ளன. ஆனால் பாட புத்தகங்கள் கிடைக்காததால் டிபிஐ அலுவலகத்தில் உள்ள பாடநூல் கழகத்தில் பெற்றோரும் மாணவர்களும் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். 11ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல வழங்குறதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல் என்ன? எதனால புத்தகங்கள் கிடைப்பதுல இந்த பிரச்சனைகள் நிலவுது? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வெளியாயிடுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மேல்நிலை வகுப்பான 11ஆம் வகுப்பில் சேர்ந்துருக்காங்க. தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்துவிட்டு 11ஆம் வகுப்பில் தனியார் பள்ளிகளில் சேர்த்த பெற்றோர்கள் தான் இப்போ இங்கே நிற்கக்கூடிய காட்சி. வந்து 16ஆம் வகுப்பில் பிள்ளைகளில் சேர்த்த தனியார் பள்ளிகளில் சேர்த்த பெற்றோர்கள் கால் கடுக்க நின்று தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் புத்தகங்களை வாங்குறதுக்காக ஒரு மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு பேரண்டோட கியூஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா இது இப்போ நடக்கக்கூடியது கிடையாது. காலையில் 10 மணிக்கு இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ மணி வந்து 12:30 ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் வந்து புத்தகங்கள் கிடைக்காம ஒரு நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. இதில் நிறையா பேர் வந்து அலுவலகத்தில் லீவ் போட்டுட்டு வந்து நிற்கக்கூடிய காட்சிகள் வந்து நிறையா பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. சில பெற்றோர்கள் மட்டத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், நீங்கள் எத்தனை மணிக்கு வந்திருந்தீங்க? என்ன மாதிரி சூழ்நிலை? சார், நான் 9:30 மணிக்கு வந்துட்டேன். நாங்கள் லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலியாக எங்கள் பிள்ளைகள்லாம் தனியார் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே புக்கு கொடுக்குறதுன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. எல்லா ஸ்கூலுக்கும் போயிடுச்சு புக்கு. ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் இன்றைக்கி தான் வரணும், இன்றைக்கி தான் புக்கு தரும்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நாங்கள் கால் கடுக்கு நின்றுங்கிறோங்க. ஒரே ஒரு கவுண்டர் தான் வச்சுருக்காங்க. 2-3 கவுண்டர் இருந்தால் கூட நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் கால் கடுக்க நிற்கிறோம். இது வரைக்கும் புக் கிடைக்கல. அதுவும் சில புக்கு வந்து விடுபட்டு 1-2 விட்டு போச்சு. அடுத்த வாரம் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு இதை பரிசீலனை பண்ணி ஒரு 2-3 கவுண்டர் பண்ணியிருந்தா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்போம். ஆனால் வெளியே போட்டு கால் வரைக்கும் நிற்கிறோம். புக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இதை வந்து ப்ரைவேட் தனியாக கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்த மாதிரி இது முன்கூட்டியே கொடுத்துருக்கலாம். இப்போது பேசின ஒரு பெற்றோர் வந்து தன்னோட பிள்ளைய தனியார் பள்ளியில் சேர்த்துருக்கக்கூடிய பெற்றோரோட நிலைமையை தான் பார்த்துருக்கீங்க. அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் எல்லாத்துக்குமே தமிழக அரசு சார்பாக பாடநூல் கழகத்தின் சார்பாக புத்தகங்கள் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டுருச்சு. அந்த புத்தகங்கள் எல்லாமே 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது அந்த மாணவர்களுக்கு அரசு சைட்லேருந்து புத்தகங்கள் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்த நீண்ட கியூவில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க தனியார் ஸ்கூலில் சேர்த்த பெற்றோர்கள் தான் இப்போ வந்து புத்தகங்கள் கிடைக்காதனால அவங்க ஒன்று கடையில் வாங்கணும், அப்படி இல்லைன்னா தனியார் பாடநூல் கழகத்தில் வாங்கணும். இது சென்னையோட நிலைமை. பிற ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகம்ங்கிறதுலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாலாம் இருக்காது, சென்னையில் மட்டும்தான். மீதி உள்ள மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க கடையில் தான் போய் புத்தகங்கள் வாங்கணும். நிறைய கடைகளில் இன்னும் புத்தகங்கள் 16ஆம் வகுப்புக்கான புத்தகங்கள் கிடைக்கல அப்படிங்கிறது பெரும்பாலான பேரண்ட்ஸோட புகாராக இருக்குது. இன்னொரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், 11ஆம் புத்தகங்கள் கிடைக்கிறதுல என்ன மாதிரியான தட்டுப்பாடு நிலவு? சார், இதில் வந்து எல்லா புக்கும் கொடுத்தாங்க. ஒரு புக் காமர்ஸ்ன்ற ஒரு புக்கு மட்டும் கொடுக்கல. அதுக்கு நாளைக்கு வாங்குறாங்க. 2 மணி நேரமாக அந்த வந்து நின்றுட்டுருக்கோம் கால் வலிக்க. கவுண்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். இதில் வந்து நிறைய வயசானவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நின்றுருக்காங்க. கவுண்டர் தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துட்டு அங்கேயே போய் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம். எங்களை இந்த மாதிரி நிற்க வச்சு சாப்பாட்டிக்கிறாங்க சார். பெற்றோர்களுடைய குமுறல்களை கேட்க முடிஞ்சுது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் மனோஜ், நீங்கள் கேட்ட மாதிரி அரசு பள்ளிகளில் புத்தகங்கள் போய் சேர்ந்துருச்சு. நாளையிலிருந்து புத்தகங்கள் விநியோகிக்கப்படும். நாளைக்கு தான் வந்து 11ஆம் புத்தகங்கள் விநியோகிக்கப்படுது. நாளைக்கு தான் அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஏற்கனவே வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. அவங்களுக்கான புத்தகங்கள் கிடைக்கல அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியிலிருந்தும் பெற்றோர்களுடைய குமுறலிலிருந்தும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. நிச்சயமாக பிரசாத், அதாவது இப்போ பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இது தொடர்பாக ஏதாவது விளக்கங்கள் அளிச்சிருக்காங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி குறைவான கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க, ஏன் சில புத்தகங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தொடர்பாக ஏதாவது விளக்கங்கள் அளிச்சிருக்காங்களா? தமிழ்நாடு பாடநூல் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது புத்தகங்கள் அச்சிட்டு வழங்குவது மட்டும்தான். புத்தகங்களுக்கான அந்த கவுண்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கவுண்டர் வச்சுருக்காங்க. இந்த புத்தகங்களை பொறுத்தளவில் மாணவர்கள் வழங்கக்கூடிய புத்தகங்களை பொறுத்தளவில் அரசு சைட்லேருந்து ஏற்கனவே வந்து அச்சிடப்பட்ட புத்தகங்களை வழங்கக்கூடிய வேலை மட்டும்தான் தமிழ்நாடு பாடகழகத்தினுடையது. அதை விநியோகிக்கக்கூடிய பொறுப்பும் அவங்களுடையது தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு பெற்றோர்கள் இந்த வருடம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டுமே எழுப்பக்கூடிய
ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதற்கான கேள்வி பதில் எல்லாமே ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி தான் நம்ம பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை நிலவுது. தொடர்ந்து கவுண்டர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணுங்கிறது பெற்றோர்களுடைய புகாரா இருக்கு. அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செய்தித்தாள்கள்லையும் நியூஸ் 7 சேனல் மூலியமாகவும். ஆனா இன்ன வரைக்கும் அதற்கான சொல்யூஷன் தமிழக அரசு சைட்ல இருந்தும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலிருந்தும் அதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு செய்தியாவே இருக்கு. நிச்சயமாக பிரசாத், அதாவது 11ஆம் வகுப்பு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டும் இன்னும் புத்தகங்கள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாக பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.